குறுக்குத்துறை முருகன் கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றினுடைய கரையில் திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு பக்கத்தில் அந்த ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அதிசயமான ஒரு கோயில் தான் இந்த குறுக்குத்துறை முருகன் கோயில். குறுக்குத்துறை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப விசேஷமானதுங்க. தாமிரபரணி ஆற்றுல எப்பெல்லாம் தண்ணி வெள்ளமாக வருமோ அப்போல்லாம் இந்த கோயில் வந்து அந்த வெள்ளத்துக்குள்ளே முங்கிடும். வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு இந்த கோயில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலில் இருக்கிற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் எந்த கோயில்லையுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயிலினுடைய மேற்கூரையில் வந்து பார்த்திங்கன்னா 24 துவாரங்கள் இருக்குது. நம்ம ஊரில் ஏதாவது ஒரு விழானா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசலில் பனை ஓலையில் கீற்று கொட்டாயை மாதிரி போடுவாங்க. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அந்த கீற்று வழியாக பட்டு கீழே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவட்ட மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கீற்றுலையுமே அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய 24 துவாரங்கள் வழியாக உள்ளே வரக்கூடிய சூரிய வெளிச்சம் வந்து கீழே தரையில் விழாமல் சுவற்றில் விழுந்து பிரதிபலிக்கிறதுனால கோயில் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப்லைட் போட்ட மாதிரி அவ்வளோ பிரகாசமாக, அதை விட பிரகாசமாக வந்து அந்த கோயிலே வெளிச்சமாக இருக்குன்னா அது காரணம் வந்து அந்த 24 துவாரங்கள். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள சூடான காற்று வந்து ஒரு குழாயின் வழியாக உள்ளே போய் அதன் பிறகு வந்து கூழ்ந்த அந்த குளுமையான காற்றாக உள்ளே கொடுக்குது இல்லையா. அதே மாதிரி எவ்வளோ வெப்பநிலையில் வரக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி, இந்த மேற்கூரையில் உள்ள துவாரத்தின் வழியாக உள்ளே போனதுக்கப்புறம் அந்த உள் பிரகாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிரகாரங்களுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த காற்று எப்படி ஆகுதுன்னா ரொம்ப குளுமை அடைஞ்சிருது. கோயில் முழுக்க மிக குளிர்ச்சியை வந்து நம்ம உணரலாம். பொதுவாகவே மண்டபங்கள் கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேசுனா எதிரொலிக்கும், பாடுனா நல்லாவே கேட்கும் இல்லையா. ஆனால் இந்த கோயிலுடைய அதிசயம் என்னென்னா அந்த 24 கற்களினுடைய மகிமையினால என்னென்னா அங்கே என்ன பேசினாலும் எதிரொலிக்கிறதே இல்லை. அப்போ எப்பேற்பட்ட சிறப்புகள் இதுக்கு இருக்குது பாருங்கள். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கோயிலில் வந்து ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிறதுனால தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த கோயில் முங்குன்னேன். இப்போ வெள்ளம் வருதுன்னா ஒவ்வொரு அறையாக நீர் நிரம்பும் இல்லையா. அப்படி மூலஸ்தானம் நிரம்பி பிரகாரங்கள் நிரம்பும் போது என்ன ஆகும், இந்த 24 துவாரங்கள் மட்டும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய வெற்றிடத்தில் உள்ள காற்று என்ன ஆகும், இங்கே அழுத்தமாக நீர் வருகிற போது நிச்சயமாக அது வெடித்து விடும். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் யோசித்து பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 24 துவாரங்களை மேற்கூரையில் போட்டிருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா காற்று நிரம்ப நிரம்ப அந்த வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றானது அந்த துவாரங்கள் வழியாக வெளியேறிடும். அதன் பிறகு அந்த துவாரங்கள் வழியாக நீருமே வெளியேற ஆரம்பிச்சிடும் அளவுக்கு அதிகமான நீர் வரும்போது. அப்போ எவ்வளோ அற்புதமான ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இதை விட பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா, அந்த கோயிலுடைய அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற சுவர் வந்து பார்த்தீங்கன்னா எண்கோண வடிவம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதில் உள்பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அருங்கோண வடிவம் ஐங்கோண வடிவத்தில் வைத்து மூலவர் இருக்கக்கூடிய கருவறையை வந்து செவ்வக வடிவில் வடிவமைச்சிருக்கிறாங்க. எவ்வளோ சிறப்பு பாருங்கள். என்னென்னா நீங்கள் கப்பல் கடலில் போகிறத பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கூர்மையான ஒரு அம்பு மாதிரி போயிட்டுருக்கும், நீரை கிழித்து கொண்டு போகும். அப்போ வெள்ளம் எவ்வளோ வேகமாக வந்தாலும் அந்த முனையிலேயே அந்த காம்பவுண்டு வால்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்புற சுவர்லேயே அந்த வெள்ளத்தினுடைய வேகத்தை அது வந்து கட்டுப்படுத்திடும். அப்படியே திசை திருப்பி விட்ட மாதிரி விட்டுரும் அந்த எண்கோண வடிவம். அதன் பிறகு உள் பிரகாரத்துக்கு வந்து கருவறை நிரம்பி அப்படியே வருகிற போது என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த கோயிலுமே கனமாகி அப்படியே அந்த இடத்துலேயே உட்காந்துரும், நகரவே முடியாது. எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் நகரவே முடியாது. இல்லைன்னா வேற எந்த கோயிலாக இருந்தாலும் இந்நேரத்துக்கு வர்ற வேகத்துக்கு அந்த கோயிலே அடிச்சுட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு வேகம், அப்பேற்பட்ட சக்தி வந்து நீருக்கு உண்டு. அப்படி பாய்ந்து பிரவாகமாக வரக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்றின் நீரில் கூட ஒரு சின்ன சேதாரம் கூட ஏற்படாமல் இன்னைக்கும் அந்த கோயில் இருக்குதா பெரிய அதிசயம். இந்த கோயில் உள்ள தொழில்நுட்பம் என்ன தொழில்நுட்பம் தெரியுங்களா, தஞ்சை பெரிய கோயில் இருக்குது பாருங்கள், ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய தொழில்நுட்பம் இங்கே கட்டப்பட்டிருக்கு. என்னென்னா எந்த கல்லுக்கும் ஒரு கல்லுக்கும் எதுலையுமே பேஸ்டே கிடையாது, சிமெண்டே கிடையாது, எந்த விதமான பூச்சி மனம் கிடையாது. ஒரு கல் மேலே ஒரு கல்லை அடுக்கி வச்சு தான் இந்த கோயிலையே கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய அதிசயம். என்ன அப்படின்னாக்கா கழுகுமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்கு பாருங்க, அது மேலேருந்து கீழே குடஞ்சி கட்டினது. ஒரு பெரிய மலைக்கு போயிட்டு அந்த மலையை குடஞ்சி மேலே வந்து கோபுரம் கட்டுவாங்க. அதாவது மூலஸ்தானம், அதாவது நம்முடைய கருவறைன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்தை வந்து கட்டுவாங்க. அப்படியே கீழே இறங்கி வந்து கருவறையை வடிப்பாங்க. அந்த மாதிரி மேலே கல் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை டன் எடை உள்ள கல்லை மேலே பேப்பர் வெயிட் மாதிரி வச்சிருக்கிறதுனால, தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இங்கே வச்சிருக்கிறதுனாலையும் ஆற்று வெள்ளத்தில் இந்த கோயில் அடித்து செல்லாமல் இருக்கிறது அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டிடக்கலையினுடைய ஒரு பெரிய உச்சமாக அந்த குறுக்குத்துறை முருகன் கோயில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து தான் இருக்குது. அது நமக்கு பிடிச்சிருந்தா அதை ஒரு மாதிரியாக பார்ப்போம், பிடிக்கலைன்னா வேறு மாதிரி பார்ப்போம். அதுதான் எல்லாமே பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் நல்ல கருப்பாக குண்டாக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை நமக்கு பிடிச்சிருந்தா என்ன சொல்லுவோம், அட்டேங்கப்பா அந்த கலர் எப்படிப்பட்ட கலர் தெரியுமா, இந்தியன் கலரியா, கருப்பு, அவ்வளோ அழகாக இருக்கார். அதுவும் வஞ்சனை இல்லாத உடம்பு, அது பாட்டுக்கு மலை மாதிரி வளர்ந்துருக்கு, எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார் தெரியுமா. அவர் நடந்து வந்தாவே தஞ்சாவூர் பெரிய கோயில் நடந்து வர்ற மாதிரி இருக்குப்பியா, அப்படி உடம்பியா அப்படின்னு பாராட்டும். அவரே பிடிக்கலன்னு வச்சுங்க, அட்டேங்கப்பா நல்ல பனை மரத்தை வடச்சட்டியில் போட்டு வதக்குன மாதிரி கருப்பியா அந்த ஆள், அந்த கருப்பு உடம்பாது நல்ல கருப்பு பூசணிக்காய்க்கு கையும் காலும் முளைச்சது மாதிரி, தலை எங்கே இருக்குது, கை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குதுன்னு தெரியாத மாதிரி உடம்பு. இப்படியும் மனுஷ ஜென்மம் இருக்குது பார்த்தியா அப்படின்னு பிடிக்கலைன்னா அப்படி பேசுவோம். மனசை பொறுத்து தான் அந்த மார்க்கம் இருக்கும், பார்க்குற பார்வையும் இருக்குன்னு வச்சுங்களேன். 2 பெண்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஒரு அம்மா போயிட்டு ஒரு 10-20 வருஷம் கழித்து வந்தாங்க. இங்கே அவங்க தோழியை பார்க்குறாங்க சென்னையில். தோழியை பார்த்தோன்னே என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு 2 பேரும் கலந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த சென்னையில் இருக்கிற அம்மாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். என்ன பையன் பொண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு அமெரிக்காக்கார பொண்ணு கேட்குது. அம்மா தான் அவங்களும், அமெரிக்காக்கார அம்மா கேட்குறாங்க. கேட்டோடனே இந்த சென்னைக்கார அம்மா சொல்லுது, மகன் சரியில்லை போ என்னமோ அப்படின்னுச்சு. ஏன் மகனுக்கு என்னான்னு, அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவளை படுக்கை அறையை விட்டு வெளியே வர விடாமல் பார்த்துக்கிறான், பெட்லேயே தான் கிடக்கா அந்த மருமகாரி, படுத்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. காலையில் எந்திரிச்சு இவன் காப்பியை போட்டு கொண்டு போய் கொடுக்குறான் அவளுக்கு, சாப்பிட எந்திரிச்செல்லாம் வராதுன்னு இவனே டிஃபனை தயார் பண்ணி கொண்டு போய் அவளை படுக்கையிலேயே உட்கார வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்கான். எந்த வேலையும் செய்கிறதில்ல, மகாராணி மாதிரி அவள் அங்கே கிடக்கா. என் மகன் தான் எல்லா பாடும் பாடுறான், மகன் சரியில்லை அப்படின்னா. ஓஹோ மகன் சரியில்லையா, சரி. ஒன்று என்ன பண்ண, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவள் எப்படி இருக்கா, அவள் மகாராணி மாதிரி இருக்கா. என்ன நல்லா இருக்காளா, அட்டேங்க அப்பா அவளுக்கு ஒரு மருமகன் வச்சுருக்கான் பாரு புருஷன், அப்படி ஒரு மருமகன் யாருக்குமே கிடைக்க மாட்டான். என் மகளை அப்படியே மகாராணி மாதிரி ஜம்முன்னு வச்சுருக்கான், படுக்கையறை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டான். அவள் ரூமில் படுத்த மணிக்கே தான் கிடக்கா, காலையில் காப்பி கூட என் மக போடுறதில்ல, மருமகன் போய் போட்டு கொண்டு வந்து அழகாக குடிக்க வைக்கிறாரு, பெட்லேயே தான் டிஃபன்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்படி ஒரு மருமகன் என் மகளுக்கு வாய்ச்சிருக்குதுமா, எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா. அட்டேங்க அப்பா மக கொடுத்து வச்சவ மகன்தான் மோசமாக போயிட்டான், அப்படியே பொண்டாட்டி தாசனாக கிடக்கான் அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயந்தான், 2 பக்கமும் ஒரே தான் நடந்திருக்கு. மகன் அப்படின்னு பார்க்கும்போது அது வேறு கண்ணோட்டம், மகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வேறு கண்ணோட்டம். பார்க்கிற பார்வை தான் இப்படி வித்தியாசப்பட்டு நிற்கும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.